நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது லஞ்சாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெண்டுக்குமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். இது வரைக்கும் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாப்பாடை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி தான் லைட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாலே அந்த ரைஸ் வந்து வெந்துடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி சோயாவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10-20 போல், இது மாதிரி பெரிய சோயாவாக இருந்தால் ஒரு 20 போல் சோயா போதும். நம்ம 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக வதங்கட்டும். ரொம்ப எல்லாம் கருக விட வேணாம், கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை கலந்துக்கலாம். மசாலா லைட்டாக எண்ணெயில் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. சோயா வந்து சீக்கிரமாக வெந்துடும். வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. அதுவும் நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை சேர்க்குறேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மேலே மல்லித்தலை. இப்போ கலந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சோயாவும் முட்டையும் வச்சு ஒரு ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.